நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி தொடர்கிறது. கிளிநொச்சி பூநகரி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலய பாடசாலையின் கணனி மற்றும் நூலக கட்டடங்கள் நேற்று திறந்து வைக்கப்பட்டன. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் தலைமையில் இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. முத்தைய ராஜகோபால், முத்தைய நிமலச்சந்திரன், கதிரேச சூரியகுமார் மற்றும் கனடா வாழ் நலன் விரும்பிகள் ஆகியோரால் கிளிநொச்சி பூநகரி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயத்திற்கு கணனி மற்றும் நூலகம் ஆகியன அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டடங்களை உத்தியோகபூர்வமாக திறந்து வைப்பதற்காக சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவிற்கு பாடசாலை சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கனடாவில் பிரபல வர்த்தகரான முத்தைய ராஜகோபால் நிகழ்வில் கலந்து கொண்டார். கனடாவில் வசித்து வரும் திருப்பட்டியைச் சேர்ந்த முத்தைய ராஜகோபாலுக்கு உதயன் சர்வதேச விருது வழங்கும் விழா 2014 சிறந்த வணிக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் யாருமே அந்த உள்ளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. அப்பொழுது அவரிடம் நான் கேட்டேன், எனக்கு அங்கே உள்ளுக்கு போவதற்கு மட்டும் ஒரு பொருள் என்று தெரியாது. அவர் முதலில் மறுத்தார். என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று செய்திருந்தார். அது உண்மையில் இங்கே இருக்கின்றார்களோ இல்லையோ அந்த சிலர் இருக்கின்றார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னுடைய சொந்த பணத்தில் நான் அந்த அங்கிருந்து 3 நாட்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து முடித்திருந்தார். உண்மையில் அந்த பெருமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்த அவர்களை இருந்தாலும். இந்த நிகழ்வில் பூநகரி கோட்ட கல்வி பணிப்பாளர், சர்வமத தலைவர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுடைய அழைப்பை ஏற்று, தன்னுடைய நண்பனுடைய அழைப்பை ஏற்று இன்றைய நாளிலே இங்கே கலந்து இந்த பிரதேசத்துக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்து எங்களோடு ஒன்றாக கலந்துள்ள மதிப்புக்குரிய ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் நாங்கள் இந்த வரவேற்பதில் எங்களுடைய பாடசாலை சமூகம் மகிழ்ச்சி அடைகின்றது. வெளிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே சந்தர்ப்பங்கள் அவருடைய கையில் இருக்கின்றது. உண்மையை கொண்டு வருவது. ஆகவே இந்த பிரதேசத்தினுடைய விளைநிலை நேராக பார்த்து அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுக்காகவும் நான் இந்த பிரதேசத்திலே இந்த சின்ன வைபவத்திற்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகிறது என்பதற்காகவும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் அங்கு கருத்து வெளியிட்ட பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா, யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது வடக்கிலே கல்வி சிறந்து காணப்பட்டது. ஆனால் யுத்தம் முடிந்த பின்பு கல்வி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தமிழர்களின் கல்வி என்பதால் தாக்கம் பண்ணுறோம். இதென்ன நாங்கள் பயந்த சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும். மாற்றம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. உங்களால் செல்ல தாக்கப்பட்டு நானே யோசிச்சேன். அந்த பிள்ளைகள் கலைக்கிறது இங்கிலீஷ்ல எப்படி இதை பழகிறாங்க. அவர் அந்த ஊட்டுகோலை வைத்துக் கொண்டு அவரால் எப்படி இந்த ராமாவை பழகக்கூடியதா இருந்தது. அவரோட முயற்சி எப்படி இருந்தது. அந்த சுமையை எல்லாரும் சேர்ந்து சுமக்க வேண்டும். எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருகின்ற போது எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் எங்களுடைய கல்வி சீரழிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய அரசியல் உரிமைகள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்விடத்தை நாங்கள் என்ன முறையில் தீர்க்க போகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த கடமை இந்த மாணவர்களுக்கும் இருக்கிறது, இந்த மனவர்களுக்கும் இருக்கிறது, ஆசிரியருக்கும் இருக்கிறது, பெற்றோருக்கும் இருக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஒரு சைக்கிளை காட்டி போட்டு 10 சைக்கிளை போடுவாங்க. ஆனால் அப்ப ஜெயலலிதா நான் சைக்கிள் அந்த காலத்தில் விவசாயில அதே சைக்கிளை கூட திருப்பி வந்து தமிழகத்தில் ஓட்டினா உலகாவில் ஓட்டினா அது 5 தான் சைக்கிள் கொடுக்குறது. 5 சைக்கிள் 10 விவசாயிகள் அவன் ஜெயலலிதா சைக்கிள் அந்த பிரான்சில் காசு இருப்பான் எந்த சைக்கிள் அதான் அது பக்கத்தில் இருக்கும். அவன் ஒரு நாளுக்கு இல்லை 5 சைக்கிள் வந்து 5 நாளை போய் காட்டி விடுவான்.
இதன்போது பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் விழாவை அலங்கரித்தன.